அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த சீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்த எபிசோடு வந்து ரொம்ப மாசாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ரேவதிக்கு நல்ல முறையில் ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருது. உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வந்து ஒரு மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்ச உடனே எல்லோரும் வந்து போய் பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வந்து வெளியில் இருக்கிறோம் அப்படின்னு. உடனே கார்த்தி வந்து உடனே ரேவதி கையை பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொமான்டிக்காக பேசுகிறாரு. ரேவதி, உன்னோட சிரிப்பு, உன்னோட பேச்சு, என்னை வந்து நீ பண்ணின குறும்புத்தனம் எல்லாமே எனக்கு பிடிக்கும் ரேவதி. நான் உன்னை வந்து என் மனசில் நீ இருக்க ரேவதி. ஏற்கனவே ஒருத்தி நான் இழந்துட்டேன், உன்னையும் நான் இழக்க மாட்டேன் ரேவதி, கவலைப்படாத. ஆனால் நான் என்னோடய காதலையும் இதையும் நான் வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. ஐ லவ் யூ ரேவதி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாரு. உடனே கண்ணில் அப்படியே தண்ணி வந்துட்டு அப்படியே கையெல்லாம் பிடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே அழுகிறாரு கார்த்தி. அழுத உடனே அந்த கண்ணு தண்ணி வந்து கை மேலே படுது. உடனே அந்த சொட்டாக விழுந்தோடனே ரேவதி கண்ணை விழிக்கிறாங்க. பார்த்துட்டு, புதுசா இப்போவாது ஐ லவ் யூன்னு சொன்னியே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், ஆனால் உன் மனசில் இருக்கிறத எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சந்தோஷமாக இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்த சீனில் என்ன நடக்குதுன்னா, அந்த சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவையும் கார் எடுத்துகிட்டு துரத்துறாரு கார்த்தி. ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்தில் கட்டி போட்டுறாரு. கட்டி போட்டுட்டு, உங்களுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வந்துட்டு யாரை கேட்டு இவ்வளோ திமிர் இருக்கிற அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்கிற. உடனே இருந்துக்கிட்டு, அப்படியா, சரி நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒழுங்கு மரியாதையாக இப்போ நீ மாயா எங்கே இருக்கிறான்னு கேட்டு சொல்லினா நடக்கிறதே வேறு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களும் 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாயா இருந்துக்கிட்டு, சொல்லுங்கள் இப்போ மாயா நீ எங்கே இருக்கிற அப்படிங்கிறாங்க. நான் உங்கள் சித்தி வீட்டில் தான் இருக்கிறேங்கிறாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டு, உடனே கிளம்பி வா. இப்போ வந்து அந்த டிரைவரையும் அந்த ரேவதியும் பழி வாங்குறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாயா வந்து காளிமாட்ட சொல்லியிருப்பாங்க, நான் போய் எப்படியோ கொல்றதுக்கு பார்த்தேன், ஆனால் அந்த டிரைவர் காப்பாற்றிட்டு போயிட்டான்னு சொல்லி. உடனே இவங்க பேச்சை நம்பி மாயாவும் வர்றாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஆமாம் ஏதோ 2 பேர்த்தையும் கொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னீங்க, இப்போ என்னன்னா உங்கள் 2 பேர்த்தையுமே கைத்தை வச்சு கட்டி போட்டிருக்குது, யார் இந்த வேலை செஞ்சது, என்ன நடக்குதுங்க அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு பயந்துக்கிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் 2 பேர் மாயா வந்து அப்போ அங்கே கொஞ்சம் திரும்பி பாரு அப்படிங்கிறாங்க. உடனே திரும்பி பார்த்த உடனே மாயா இருந்துக்கிட்டு, ஏய் டிரைவர் நீதானா, எப்போவா இருந்தாலும் உன் பொண்டாட்டிக்கு என் கையில் தாண்டா சாவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே கண்ணத்தோடு சேர்த்து அரைகிறாங்க. அரைஞ்ச உடனே போலீஸ் வந்து அங்கேருந்து வேகமாக வர்றாங்க. வந்தோடனே மாயாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி இவங்களாம் அந்த மாரிங்கிறவங்க பூஜை பண்ணி முடிச்சுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு போய் நன்றி சொல்கிறாங்க. மாரியம்மா நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கள் அக்கா பொழைச்சிருக்கவே மாட்டா, ரொம்ப சந்தோஷங்கிறாங்க. பரவாயில்லைங்க, என்னால் ஒரு உயிர் பொழைச்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மாயாவில் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ரேவதியும் பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து ஏற்றுக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்த சீனில் பார்த்திங்கன்னா உடனே இருந்துட்டு சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவையும் கைத்தில் கட்டி போட்டோடனே கார்த்தி டிரைவர், அதை நீ சொன்ன மாதிரி கேட்டு நாங்கள் மாயாவை வர வச்சிட்டோம்ல, தயவுசெய்து இங்கே கட்டை அவுத்து விட்டுட்டு போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அப்படியே மாசாக நடந்துக்கிட்டு போகிறாரு. அதோட பார்த்திங்கன்னா எபிசோடை முடிக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ ரேவதி வந்து கார்த்தி வந்து மனசார ஏற்றுக்கிட்டாரு. தீபா அவங்க வாழ்க்கையிலேருந்து இறந்துட்டா கூட சரி ரேவதியை ஏற்றுக்கலாங்கிற முறையில் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ மாயாவும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து நம்ம ராஜா சேதுபதியோட பேரன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரிக்கு தெரியுமா, இல்லை வந்து இவங்க அம்மாவை கொண்டது வந்து அந்த சிவனாண்டி அவங்க சித்தப்பா அந்த மாதிரி குரூப் தான் அப்படிங்கிறது தெரிய வருமா, ராஜாவை ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.